நமக்கான கட்டிட்டு போய் வந்துடியா நமக்கான கட்டிட்டு போ கோயிலா எங்க கோயில் பூஜை வச்சிருக்கா கோயில் பூஜை வச்சிருக்கா குடும்பம் வந்து அண்ணா டைம் தெரியுமா தளபதி யாரு அண்ணா வெகு சீக்கிரமாக அழைத்த காரணம் என்ன அண்ணா? மூத்த மனைவியா? என்ன தவறு செய்தார்? இந்நாட்டு கோயில் பூசாரிக்கும் இவளுக்கும் கேவலம் 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 இப்பேற்பட்ட கேவலமான செயலை செய்திருக்கின்றார் அவனுடைய மனைவி. என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. மனைவியே கிடையாது. அப்படியா? மனைவி என்று சொல்வதற்கே அருகதையற்றவள். அடிச்சு நாடு கட்டுற பொறுப்பு அப்படியா இருக்க மாட்டாங்க நீங்க சொல்லுவாரு. அக்கா போலமா ராஜா சொல்லிட்டு வரேன். தளபதியாரே இங்க பொருளாதார நிக்கிறான் பாரு அம்மா. தளபதியாரே ஏய் என்னடா பாய் இப்படி மாத்துற? ஏலரசி ஏய் நான் யார் மகன் இல்ல பால் ஆடுறோம். யார் இடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறாய்? என்னடா பையா டேய் போடா தள்ளி போடா. ஏய் தள்ளி போங்க. அப்படியாகட்டும். இவள முடியா விடாதீங்க. யாரியா? ஆடி ஆடி நாச்சுங்கறே. யார் இவங்க? எங்க அக்கா. ஓ இவங்க தான் உங்க அக்காவா? கோயில் பூசாரி வச்சிருக்கா. அப்படியா? கோயில் பூசாரி வச்சிருக்கா. கோயில் பூசாரி வச்சிருக்கா. கோயில் பூசாரி வச்சிருக்கா. அந்த கோயில்ல மைக் இருக்கு ஏமா ஏமா இன்னும் தூக்கிடு சுத்தமா. கோயில் பூசாரி வச்சிருக்கா எங்க அக்கா. கோயில் பூசாரி வச்சிருக்கா எங்க அக்கா. சத்தியமா வச்சிருக்கா. விடாதீங்க. அடிங்க. குழந்தை. ஏய் அது எது போய் வெட்டி. அந்த குழந்தை உடம்புல வர ரத்தத்தை எடுத்து வந்து எனக்கு நீ காட்டணும். அப்படியாகட்டும். கத்தி வந்து காட்டு. அப்படியாகட்டும். காட்டல. உனக்காக இதை கூட செய்ய மாட்டேனா? நீ காட்டல. ஏய் நான் காட்டுவேன். நீ காட்ட மாட்டியா? நான் காட்ட மாட்டியா? நான் காட்டலன்னு சொன்னியே. காட்டல. நான் காட்டுறேன். அரவங்காடு. அந்த காலேஜ்ல படி கொடுங்க. ஏய் படி கொடுத்துட்டு. ஏய் அப்படியாகட்டும். இவனை விடியா விடாத. அது மட்டும் இல்ல. இவன் கட்டுக்கிற பாரு புடவை. அந்த புடவை அந்த பஸ் சரி. இங்க அம்மன் பாருங்க. எப்படி இருக்கணும்? ஒரே பாதி வருகுதே. நான் என்ன செய்வேன்? அப்படியா? ஆகட்டும். ஆகட்டும். நீ சென்று ஓய்வெடு. எனக்கு வந்து உன்னை சந்திக்கின்றேன். போயிட்டு வா. ஆட்டா. போய் வைத்து என்ன இவன் ஒவ்வொரு குடும்பத்துல இந்த மாதிரி ஒரு பெண் இருந்தா அந்த குடும்பத்துல ஆம்பளை வாழ முடியுமா? இப்ப கூட நான் பிறந்தேன்னு நினைச்சாலே வேதனையா இருக்கு. அப்பா இவன் சொல்றாத்த ஒரு குடும்பத்துல இந்த மாதிரி இருந்தா போய் ஒரு கோயில் பூசாரி வச்சுக்கிறான். ஏய் நாடா போய் பண்றா. ஏய் மகாகாலசி என்ன அடி அச்சி போடா. அங்க பாத்தா கோபுரி நாட்டு அரண்மனையிலே என் மனைவி அவ கிட்ட போய் இப்படி பேசுறியே. அட்டா என்ன சுமை? திருநெல்வேலியில் விற்கிது அல்வா, திருப்பதியில் விற்கிது லட்டு, பழனியில் விற்கிது பஞ்சாமிர்தம். என்ன அருமை! அதை விட இந்த தேவாமிர்தம் அந்த பாட்டை கோபுரி நாட்டு அரண்மனையிலே அன்றைய வைத்த நீ உன் மீது காதல் ஆசை. மம்மதா பொண்ணு கூட வந்து என்னை அழைத்து முத்தம்
எப்படி அம்மா அந்த கோடைகளை எடுத்து வச்சுட்டீங்க இவ்வளவு நேரம்? எவ்வளவு பெரிய பாராட்டு. வாயம்மா, வாயம்மா. அந்தம்மா பேர் என்ன? ஆஷா. இன்னும் அன்புக்குரிய ஆஷா அவர்களுக்கு நம்முடைய மகளிர் அருமையான பெயரை கொடுத்து புகழாக நல்ல கவனிக்கிறாங்க. ரேகா அவர்களுக்கு அற்புதமான சேலை அன்பளிப்பாக கொடுக்கிறாங்க. அனைவரும் அக்கா கையில போடுங்க. வாழ்நாளிலே பார்த்ததே கிடையாது. I love you செல்லம். யாருக்கு? ஒத்த பக்கம் லைட்டை. கேட்டு வரேன். ஏய், என்னை கட்டி அணைத்து ஒரே ஒரு முத்தம் தந்து விடு. மற்றபடி பார்த்து சென்று விடலாம். வர முடியாது, போடா. வர முடியாது. தர முடியாதா? ஆமா. மங்கையர்கரசி, என்ன? என்னுடைய மனதே உனக்கு அர்ப்பணிச்சு. ஆ? நாடி நரம்பு உயிர் அனைத்தும் உனக்கு அர்ப்பணிக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு முத்தம் தந்து விடு, போய் விடலாம். டேய், ஒத்த பக்கத்தை எடுத்தனா துரத்தி இருக்க பூமாட்டுக்கார மாதிரி இருக்கு. சை, பயந்ததே. ஏய், வாய் மத்த கிளி தேடி வந்தது அழகு. அழகு. வாசனை வீசுதடி வண்ண கனவு. கனவு. கண்ணுக்குள் மிதந்தது 2 நிலவு. காணவில்லையே எந்த மனது. ஏய், பராசக்தி சிவாஜி கணேசன் வந்துக்கிறாரு. அடி இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை இதயத்தில். முடியாதா? உயிரே போனாலும் இன்னைக்கெல்லாம் நீ நாய் மாதிரி குலைச்சா கூட கட்டி பிடிக்கிட்டே முத்தமிழ் சேர்த்து போடா. ஏய், நான் ஒரு பயங்கரவாதி. திட்டமுனை பாய்கின்றவன். ஓ, என்னை பார்த்தாலே கன்னி பெண்கள் எல்லாம் கர்ப்பமாகிடுவார்கள். பாத்தாவி வா. ஆமா, ஆ, கல்யாணமான பெண்கள் எல்லாம் கட்டி பிடித்து முத்தம் கொடுப்பார்கள். டேய், எங்க மூஞ்சிக்கா? ஆமா. சீ, போடா. ஏய், கல்யாணத்துக்கு முத்தம் தர முடியுமா? தர முடியாது. மாட்டே முடியாது. வீணாக என்னுடைய கோபத்தை தராதே. ஐயோ, அடிக்குதுடா பாவி. அதெல்லாம் எடுக்கிறத பார்த்தா பயமா இருக்குது. ஏய், இப்ப நிக்கிறத பார்த்தா நல்லா எந்த சாமி அது? அருவா வச்சு நிக்கிறது. கருப்பண்ண சாமி ஐயனார் சொன்னா பாரு. ஐயனார் மாதிரி